நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் விஜய் கூட்டணி அமைந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு கற்பனையா, அது நடக்குது நடக்கலையோ அது அதுக்கப்புறம். ஆனா இந்த மாதிரி கூட்டணியை வைத்து வெற்றி பெற்று வந்தால் எப்படி ஆட்சி முறை இருக்கும் அப்படிங்கறதான் நம்ம கற்பனையா பார்க்க போறோம். 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. இப்ப இதுல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு 50 இடத்துல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 இடத்துல நின்று ஒரு 40 இடத்துல வெற்றி பெற்று வராங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு 185 இடங்கள்ல நின்று நாம் தமிழ் சார்பா ஒரு 150 சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போறாங்க. இப்ப நாம் தமிழ் சார்பாக வெற்றி பெற்று வந்த அந்த எம்எல்ஏக்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க எப்படி மக்களுக்கு சேவை செய்வாங்க, அந்த அரசை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள், அவங்க எந்த மாதிரி அரசியலை அணுகுவாங்க, அவங்க மக்களுக்கு எப்படி சேவை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம இப்பதே நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம ஒரு கணிச்சு பார்க்கணும். இப்படி கற்பனையா ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம பார்த்தாதான் இந்த கூட்டணி ஒரு தகுதியான கூட்டணியா, ஒரு பொருந்தக்கூடிய கூட்டணியா, இல்ல பொருந்தா கூட்டணியா அப்படிங்கறத நம்ம இப்ப உணர முடியும். இப்ப பாருங்க, கற்பனை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பாக வெற்றி பெற்று வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள், அவங்க எப்படி அணுகுவாங்க, எப்படி அவங்க செயல்பாடு இருக்கும் அப்படின்னா, அரசியல் என்பது அனைத்து மக்களுக்குமான சேவையும் அது நிறைவு செய்யும் தேவையும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அணுகுமுறையோட அணுகுவாங்க. அடுத்தது, அரசியல் என்பது மக்களுக்காக உழைக்க, மக்களை வைத்து பிழைக்க அல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவங்க செயல்படுவாங்க. ஆக எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மக்களுக்கான சேவை அப்படிங்கிற உணர்வோட தான் நமது நாம் தமிழ் சார்பாக வெற்றி பெற்று வந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவாங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்று வந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க எப்படி இதை அணுகுவாங்க அப்படின்னா, அவங்க இதை பற்றி எதுவுமே தெரியாது. அதாவது அரசியல்னா என்னன்னு தெரியாது, மக்களுக்கு சேவை செய்யறதுனா என்னன்னு தெரியாது. அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம், அவங்களுடைய மக்களுக்கான சேவை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சம்பாதிக்கணும், மற்ற கட்சிகள் தான், இந்த திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எப்படி இன்னைக்கு அரசியலுக்கு எதுக்காக வராங்க, மக்களுக்காக உழைக்க அல்ல, மக்களை வைத்து பிழைக்க. அப்ப அந்த கண்ணோட்டத்துல தான் அவங்க அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய சேவை அப்படிங்கிறது இருக்கும். மக்களுக்கான சேவை அப்படிங்கிறது துளியும் கொஞ்சம் கூட இருக்காது. அதாவது அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கிறோம், ஒரு அரசியல் ஆசான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்க, இந்திய அளவில் எடுத்துக்கங்க, அரசியல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அரசியல்வாதி எதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்களா தனது தொண்டர்களுக்கு, தனது கட்சிக்கு தொண்டர்களுக்கு எந்த ஒரு அரசியல் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நிச்சயம் கிடையாது. ஆனா நான் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனது தம்பி தங்கைகளுக்கு அரசியல்னா என்ன, அதாவது அரசியல் என்பது கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். அரசியல் என்பது அது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு வாழ்வியல் அப்படிங்கிற மாதிரி தனது தம்பிகளுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த உணர்வோட தான் நமது நாம் தமிழ் சேர்ந்த உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் களத்துல செயல்படுவாங்க, மக்களுக்கு சேவை செய்வாங்க. ஆனா விஜய் அவர்கள் தனது ரசிகர்களுக்கு, தனது தொண்டர்களுக்கு அரசியலை பற்றி என்ன கற்பித்திருக்கிறார்? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கை, நாம் தமிழர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, வெடி வெடிக்க கூடாது, பட்டாசு வெடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முதன்மையான கொள்கையா இருக்கு. அதன் அடிப்படையில நானே பல காலமா பல வருடங்களா தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருந்ததான் நானும். என்னைக்கு நாம் தமிழக கட்சியில இணைந்தேனோ அதில் இருந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறத தவிர்த்துட்டேன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாம எனது பசங்களுக்கும், எனது பசங்க சின்ன பசங்க தானே, அவங்கள பட்டாசு வெடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து வந்துட்டு இருக்கேன், தம்பிங்களா அந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது, இது சுற்றுப்புற சூழ்நிலையை கெடுக்குது, காற்றை மாசுபடுத்துது, அதனால முடிஞ்ச வரைக்கும் இனிமே பட்டாசு வெடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி தனிப்பட்ட முறையில என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்டாசு வெடிக்கிறது, அது தீபாவளிக்கா இருந்தாலும் சரி, இல்ல கோயில் திருவிழா, இல்ல நல்லது கெட்டது, இந்த தேர்தல் சமயத்துல இந்த வேட்பாளர் வரும்போது அப்ப பட்டாசு வெடிக்கிறது, இப்படி எப்ப பட்டாசு வெடிக்கிறத பார்த்தாலுமே எனக்கு அது பிடிக்காத ஒரு விடயமா தான் இருக்குது. அதை ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த விஜய் ரசிகர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? நான் இப்ப ஒரு நிகழ்வு என்னமோ ஒரு கட்சி பதிவு பண்றதுக்கோசம் உள்ள வராங்க. அப்ப தளபதி வாழ்க, தளபதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு ஒரு சுருளை பட்டாசு ஒரு சரமா வச்சு பயங்கரமா வெடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஆரவாரத்தோட வந்துட்டு இருக்காங்க. அட இதை கூட விட்டுருங்களேன், விஜயோட படம் திரையரங்குல ஓடிக்கிட்டு இருக்கு. அவருடைய இந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்க, திரையரங்குக்குள்ளேயே வெடிகளை வெடிக்கிறாங்க. வான வெடிக்கைகள், சாதாரண வெடிக்கை கூட கிடையாதுங்க, வான வெடிக்கையில விடுறாங்க. அது பாத்தீங்கன்னா அது பல பக்கமும் அப்படியே செதறிட்டு போய் வெடிக்குது. எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க சிதறி அடிச்சு முன்னடிச்சு ஓடுறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கே அப்படியே ஒரு அதிர்ச்சியா, ஒரு பயங்கரமா இருக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஏதாவது ஒரு விபத்து, ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அங்க என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாத, ஒரு கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத இந்த ரசிகர்களை வைத்துக் கொண்டு அந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நிர்வாகம், ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாங்க, ஒரு சேவை செய்வாங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாப்போம். சரி, அதை தாண்டி விஜய் அவர்கள் தனது ரசிகர்களுக்கு, தனது தொண்டர்களுக்கு
மக்களுக்கு அரசியல்னா என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லி கொடுத்துருக்காரா? அரசியல்னா என்னன்னு முதல்ல அந்த விஜய் ரசிகர்களுக்கு தெரியுமா? இல்ல அந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? மக்களுக்கு சேவை செய்யறது என்னன்னு தெரியுமா? இப்படி ஒரு புறம் அரசியல் புரிதலோடு பயணிக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி சீமானின் தம்பி தங்கைகள் ஒரு புறம், இப்படி அரசியல்னா என்னன்னே தெரியாத, அரசியலை பற்றி ஒன்றுமே புரியாத ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களுடைய 2 பேருடைய இந்த நிர்வாகம், இந்த மக்களுக்கான சேவை அப்படிங்கிறது, இதை நம்ம பொருத்தி பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது நண்பர்களே, என்னால இதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. நாம் தமிழ் கட்சியும் தாவேகா தமிழக வெற்றி கழகம் 2 பேரும் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று இவங்க ஆட்சி செய்யறது அந்த விடயத்தை என்னால நினைத்து கூட பார்க்க முடியல. ஏன்னா இங்க ஒரு சிறப்பான ஆட்சி கொடுப்பாங்க நாம் தமிழ் கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனா மற்றொரு பக்கம் அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பணத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய சிந்தனை இருக்கும். அப்ப இது ஒரு பொருந்தாத கூட்டணியாக தான் இருக்கும். அதனால் நண்பர்களே, எனது தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நாம் தமிழ்ச்சி என்றும் தனித்தன்மையோடு தனித்து நின்று ஆட்சி நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கறத எனது தனிப்பட்ட கருத்து. மற்றபடி இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்துதான் நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. அதை நம்ம பேரை நாமளே கெடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத தெரிவிங்க. சரி, கூட்டணி இல்லாம சீமான் அவர்கள் வெல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வெல்ல முடியும். ஏன் பஞ்சாப்ல கெஜ்ரிவால் அவர்கள் சாதிக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல நம்மளால சாதிக்க முடியாதா என்ன? நிச்சயம் சாதிக்க முடியும். அப்ப இதற்கான வழிமுறையை நம்ம தேடி கண்டுபிடித்து அதற்கான கலப்பணிகளை செய்து நிச்சயம் நம்ம வெற்றி பெற வைக்க முடியும். நான் சீமான் அவர்களை முதல்ல ஆக்க முடியும். அதனால நிச்சயம் அதை பற்றி நம்ம வரும் நாட்களில் விரிவா அது எப்படி அப்படிங்கறத நம்ம பேசுவோம். ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை நம்ம எடுத்து அதை செய்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா சிறப்பா செய்யலாம். அதனால நிச்சயம் அந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துவோம். நிச்சயம் சீமான் அவர்களை முதலாக ஆக்குவோம். அது என்ன ஆயுதம் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, இதுல புதுசா ஒன்னும் மாய மந்திரம் எதுவும் கிடையாது. அரசியல் புரிதல், மக்களை அரசியல் படுத்துவது, இது ஒன்றுதான். அதை எப்படி செயல்படுத்தணும், அதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கறத தான் வரும் நாட்களில் நம்ம விரிவா நம்ம பேசுவோம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.